செக் நாட்டிலேருந்து ஒரு வல்லுநர் குழு இந்தியா வராங்க. இந்தியாவில் மிகப்பெரிய தொழிற்சாலை ஆரம்பிக்கிறதுக்காக. இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சு அன்றைய முதல்வர் காமராஜர் மத்திய அரசுகிட்ட பேசி அந்த குழுவை தமிழ்நாட்டுக்கு வர வைக்கிறாரு. ஸோ அவங்க எதிர்பார்க்கறது என்னன்னா, நல்ல நீர்வளம், நிலவளம், சாலை போக்குவரத்து, ரயில் போக்குவரத்து, மின்சார வசதி இப்படி இருக்கிற மாதிரி ஒரு இடத்த காட்டுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ தமிழ்நாட்டிலேருந்து ஒரு குழு அவங்கள கூட்டிகிட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுறாங்க. அவங்க எதிர்பார்த்த மாதிரி எந்த ஒரு இடமும் கிடைக்கல. ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. தொழிற்சாலையை வேறு ஸ்டேட்டுக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டாங்க. ஸோ இது தெரிஞ்சு காமராஜர் ஐயா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாரு. ஐயா, அவங்க எதிர்பார்த்த மாதிரி இடம் எதுவுமே கிடைக்கலைங்க. ஒரு வசதி இருந்தால் இன்னொரு வசதி இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்ல காமராஜர் ஐயா அப்படியே ஒரு நிமிஷம் யோசிக்கிறாரு. அவர் ஒரு இடத்த சொல்கிறாரு, அங்கே போய் பாருங்கன்னாரு. போகிறாங்க, போய் பார்க்குறாங்க. என்ன ஆச்சரியம், அவங்க எதிர்பார்த்த எல்லா வசதியுமே அங்கே இருக்குது. இப்படி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு தொழிற்சாலை தான் இந்த உலகம் முழுக்க எலக்ட்ரிக்கல்ஸ் ஏற்றுமதி பண்ணுற திருச்சி பெல் நிறுவனம். திருச்சி திருவெரும்பூரில் இருக்குது. ஸோ இது என்ன தெரியுதுன்னா, அவர் மக்களை மட்டும் நேசிக்கல, அந்த மண்ணை எவ்வளோ நேசிச்சிருக்காருன்னு புரியும்.